சாம்பியன்ஸ் ட்ரோஃபி, ஏசியா கப், வேர்ல்ட் கப்னு வந்தாலே இந்த நாகினி பாய்ஸ் வாய வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஏற்கனவே இந்தியாவுக்கு எதிராக வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிட்ட பங்களாதேஷ் இப்ப மறுபடியும் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்தியாவை வம்பிருக்காங்க. சோ பங்களாதேஷோட கேப்டனான நஜ்மல் ஹுசைன் சாண்டோ என்ன சொல்லிருக்காரு? இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபில பங்களாதேஷ் வெறும் பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக வரலையா, அவங்க ஹிஸ்டரியை கிரியேட் பண்றதுக்காக வந்திருக்காங்களா. 8 டீமுமே ஸ்ட்ராங்ன்றத அவர் ஒத்துக்கிறாரு. ஆனா கூடவே என்ன சொல்லிருக்காருன்னா, இந்த 8 டீமையும் ஜெயிச்சு எப்படி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஜெயிக்கணும்ன்ற வித்தை அவருக்கு தெரியும்னு சொல்லிருக்காரு. இது மட்டும் இல்ல, பங்களாதேஷ் ஒன்னும் சும்மா சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு குவாலிஃபை ஆகல, அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கிறதுனால தான் குவாலிஃபை ஆகிருக்காங்க சொல்லிருக்காரு. கூடவே என்ன சொல்லிருக்காருன்னா, எங்க ஸ்குவாட்ல இருக்கிற 15 பேருமே சூப்பரான தரமான பிளேயர்ஸ் தான். அதுலயும் நல்ல பேட்டிங் யூனிட், தரமான ஃபாஸ்ட் bowlers, கூடவே சூப்பரான ரிஸ்க் ஸ்பின்னர்ஸ் எல்லாம் எங்க ஸ்குவாட்ல இருக்காங்க. அதனால இந்தியா கூட முதல் போட்டியை ஜெயிக்கிறது மட்டும் இல்லாம இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபில யார் கூட எல்லாம் பங்களாதேஷ் மோதுறாங்களோ எல்லா டீமையுமே ஜெயிச்சு சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை வின் பண்ணுவோம்னு ஷாண்டோ சொல்லிருக்காரு. மக்களை என்ன பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ் இம்ப்ரூவ் பண்றாங்களா? ஆமா, இம்ப்ரூவ் பண்றாங்க. அவங்க கிட்ட நல்ல bowling டெப்த் இருக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய அப்செட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்தியாவை ஜெயிப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த மாதிரியான மேஜர் ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்ல இந்தியா தான் பங்களாதேஷ் டாமினேட் பண்ணிருக்காங்க. சோ இவர் சொல்ற மாதிரி நாகினி பாய்ஸ் நிஜமாவே நாகினி ஆட்டத்தை போட்டுருவாங்களா?